சார். நந்தினி, உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல சார். இன்னும் 2 தண்ணி ஊத்தணும். இருந்தாலும் நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத பாரு, உடனே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிடாத, சரியா? அதெல்லாம் கல்யாணம் வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. சரிங்க சார். நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. சப்பாத்தியும் குருமாவும் இருக்கு. பரவாயில்லையா சார்? ஓகே. இல்ல, முன்னாடி ஒரு வாட்டி சப்பாத்தி அவ்வளவா பிடிக்காதுன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். பரவாயில்ல, ஒரு நாள் சாப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சரி சார், அப்ப நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க. நந்தினி சார். சாரி. எதுக்கு சார்? எல்லாத்துக்குமே தான். புரியலையே, நீங்க எதுக்கு திடீர்னு என்கிட்ட சாரி கேக்குறீங்க? கோவில் வரைக்கும் போய் பிச்சை எடுத்து நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதை விடு நந்தினி. அதெல்லாம் இல்ல. என் மனசுக்குள்ள வேற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் அன்னைக்கு உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. ஓ, அதுவா? நீ அதை ஈஸியா சொல்லிட்ட. அது இருந்தாலும் இப்ப வரைக்கும் அது என் மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆக்சுவலி என் லைஃப்ல எந்த ஒரு பொண்ணையும் நான் அடிச்சதே இல்லை. அன்னைக்கு ஏதோ ஒரு ஆத்திரம், கோவம், ஏதோ டென்ஷன், அந்த வேகத்துல நான் உன்னை மிருகத்தனமா நான் உன்னை அடிச்சிட்டேன். I'm really sorry நந்தினி. I'm really sorry. என்னை மன்னிச்சிரு. சார், அதை விடுங்க. நான் எப்பவோ அதை மறந்துட்டேன். நீங்க எதுக்கு இத்தனை நாளா அதை மனசுல வச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நான் உன்னை அடிச்சதுக்கு அப்புறம் நீ பயந்து போய் செவுத்தோட ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தல்ல, அப்போ முகம், அதுல தெரிஞ்ச பயம், என்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு நீ கத்துனது, இது எல்லாமே என் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கு. அத நீ மறந்துட்ட. கடந்து வந்துட்டேங்கிறது உன் நல்ல குணம். ஆனாலும் செஞ்ச தப்பு தப்பு தானே. அதான் அன்னைக்கே என்ன காரணம்னு சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. நந்தினி, அன்னைக்கு நீ பேசும்போது என்னை எப்படியாச்சும் எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்கன்னு அழுத. அது மட்டும் இல்ல, நீயும் பல தடவை இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்க. ஒவ்வொரு வாட்டி நானும் எதையாச்சும் சொல்லி தட்டி கழிப்பேன், கண்டுக்கவே மாட்டேன். ஆனா அன்னைக்கு நீ சொன்னப்போ, நாளை காலையிலேயே நந்தினியை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடணும், அவ ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வீட்டுல இருக்கட்டும்னு எனக்கு தோணுச்சு. நிஜமாவே நானும் அதுக்கு ரெடியா தான் இருந்தேன். பார்த்தா அடுத்த நாள் காலையில உனக்கு அம்மா போட்டுருச்சு. ஒருவேளை உனக்கு இப்போவும் அந்த ஆசை இருந்தா, வீட்டுக்கு போறதுல நீ உறுதியா இருந்தா, தாராளமா நீ உன் வீட்டுக்கு போலாம் நந்தினி. கண்டிப்பா நான் உன்னை தடுக்க மாட்டேன். போதும் நந்தினி, இவ்வளவு நாளா நீ இங்க வேண்டா வெறுப்பா இருந்து நீ அனுபவிச்ச அவமானம், கஷ்டம், இதெல்லாம் போதும் நந்தினி. நீ போய் உன் ஃபேமிலியோட சந்தோஷமாயிரு. இதை நான் எப்பவுமே சொல்ற மாதிரி சும்மாலாம் சொல்லல. நான் வெறும் வாய் வார்த்தையில சொல்லல, நான் மனசாரதான் சொல்றேன். நீ ஆசைப்பட்டபடி தாராளமா உன் வீட்டுக்கு போலாம். இங்க பாரு, நானும் என் டேடியும் யாருமே உன்னை தடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு செய்ய வேண்டிய இன்னொரு கடமையும் நான் செஞ்சிடறேன். அம்மா போட்டா 3 தண்ணி ஊத்தணுங்கிறது முறை. ஆல்ரெடி முதல் தண்ணி உனக்கு ஊத்தியாச்சு. இன்னும் 2 தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பூர்ண உடல் நலத்தோட, மன சந்தோஷத்தோட தாராளமா நீ உன் வீட்டுக்கு கிளம்பலாம். உங்க வீட்டுல உன்னை நானே கூட்டிட்டு போய் விடுறேன். சரியா?